இந்த கிருபை பார்த்தீங்கன்னா மெலடியை போல கிருபைங்கிற நோட்ஸு நம்ம ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது சில சமயத்தில் கடினத்தின் காரணத்தினால பிகாஸ் ஆஃப் த ட்ரபிள்டு சிச்சுவேஷன் நம்ம காடை கூட மறந்து தூரம் போய் இருந்து நம்ம மனசெல்லாம் இந்த பட்டினத்தில் என்ன ஆகும், இவங்க என்ன ஆவாங்க, இவங்களுக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி அதில் கவனம் செலுத்துகிற நேரத்தில் சடன்லி a beautiful healing comes. ஒரு கிரேஸ் கடந்து வரதை பார்க்கிறோம். We have to see, look out for the grace of God. நம்ம ரொம்ப சோர்வில் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது மேபி a friend ஆண்டவர் கொடுக்கலாம், இல்லாட்டி a family member அவங்க மூலமாக அந்த கிரேஸை நமக்கு காட்டலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு பேங்க்லேருந்து திடீர்னு ஒரு லோனை கிடைக்கிறது ஒரு கிரேஸாக நமக்கு தெரியலாம். ஊழியத்தின் காரியங்களில் திடீரென்று சொல்லி ஒரு புதிய சபை, ஒரு புதிய ஆத்மா நம்மளுக்கு கிரேஸாக தெரியலாம். சம்திங் that gives you comfort, the grace of God coming in life. ஆனால் அதுவே கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களில் நமக்கு ஒரு பிரச்சனையாக தெரியலாம். எது நீங்கள் ரொம்ப கொண்டாடினீங்களோ அதுவே உங்களுக்கு சில சமயத்தில் நெருக்கடியாக, கஷ்டமாக தெரியலாம். ஒரு இரிட்டேஷன் கொண்டு வரலாம். இந்த டென்ஷன் டைமில் God makes you realize கிரேஸ் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. பிரியாரிட்டி யாரு? ஆண்டவர். பல சமயங்களில் நம்ம அந்த காரியங்கள் மேலும் மனிதர்கள் மேலும் நம்பி முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். No, God wants to tell us through these dissonance cards, உள்ள எப்பொழுதும் என்ன நோக்கி இருக்கட்டும், நான் தான் ப்ரொவைடர் என்பதை உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இன்டென்சிட்டியோட உங்க வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சுன்னா, I want to tell you, God is doing something powerful in your life. நீங்கள் இப்போ க்ளோஸாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அது டிஸ்டர்ப் லைன்ஸ் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டும். அது மியூசிக்கல் நோட்ஸ் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அது ஸ்ட்ரெயிட் லைனாக ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு போரிங் மிரக்கல். பட் மியூசிக்கல் நோட்ஸு அது இன்ட்ரெஸ்டிங். தட் மேக்ஸ் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல். மியூசிக் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்காது. அது நம்ம சுற்றி இருக்கிற அந்த இடத்தையே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது.